ஹாய் கைஸ், நான் உங்கள் வீடியோ பேசுகிறேன். ஸோ நம்மளை தெரிஞ்சவங்க இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இதுக்கு முன்னே ஒரு கேமிங் சேனல் வச்சுருந்தோம். ஸோ இப்போ மோட்டோ விளாகிங் பண்ணலான்னு சொல்லிட்டு நியூவாக ஒரு மோட்டோ விளாகிங் சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் நம்மளோட மோட்டோ விளாகிங் ஃபஸ்ட் வீடியோ. ஸோ ஸ்டார்டிங்லேயே ரொம்ப வளர்கிற மாதிரி இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க கைஸ், ஓகேங்களா? ஸோ நம்ம இந்த சேனலில் வந்து மோட்டோ விளாகிங், ட்ராவலிங் கண்டென்ட், ஸோ அந்த மாதிரி ரிலேட்டட் வீடியோலாம் போடுவோம். ரொம்ப வளர்றேன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி ரிலேட்டட் வீடியோலாம் போடுவோம். ஸோ நான் உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் கொடுங்க கைஸ், ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக மேலும் மேலும் வீடியோ போடுறேன். ஸோ தென் வந்து நெக்ஸ்ட்டு ஒரு பெரிய ரைட் போகிற மாதிரி பிளான் இருக்குது. ஸோ நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டில் தான் கைஸ் இருக்குது, ஓகேங்களா? ஸோ உங்களோட சப்போர்ட் நீங்கள் தொடர்ந்து கொடுங்க. என்னால் முடிஞ்ச ஒரு எஃபெக்ட் போட்டு கண்டிப்பாக ஒரு வீடியோ போடுறேன் கைஸ், ஓகேங்களா? ஸோ கைஸ், ஸ்டார்டிங்லேயே ரொம்ப வளருது, தப்பாக நினச்சிக்காதீங்க. ஸோ ஏதாச்சும் நம்ம வீடியோவில் ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்கள். நம்ம எடுத்து வேறு ஏதாச்சும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிவிட்டு கரெக்டாக வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணலாம் கைஸ், ஓகேங்களா? ஸோ நம்ம இப்போ எங்கே போனால் மகேந்திரவாடின்னு ஒரு ஓல்டு கோவில் ஒன்று இருக்குது கைஸ், ஓகேங்களா? ஒரு பழையறிஞ்ச ஒரு கோவில், பழையறிஞ்ச கோவில் மீன்ஸ் வந்து ராஜா கட்டின கோவில். ஸோ கண்டிப்பாக அங்கே போய்ட்டு விசிட் பண்ணிவிட்டு ஜாலியாக அப்படியே வியூலாம் பார்த்துட்டு வரலாம் கைஸ், ஓகேங்களா? ஸோ மேபி நம்ம போகிற டைமில் அங்கே சன்செட் இருக்குன்னு நினைக்கிறேன். இருந்துச்சுன்னா இன்னும் பெட்டராகவே இருக்கும் கைஸ், ஓகேங்களா? ஸோ பார்க்கலாம் கைஸ். ஸோ உங்களோட சப்போர்ட் கொடுங்க, கண்டிப்பாக மேலும் மேலும் வீடியோ போட கரெக்டாக இருக்கும் கைஸ், ஓகேங்களா? ஸோ நாங்கள் போய்ட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுறோம் கைஸ். ஸோ பைக் எடுத்துகிட்டு நம்ம யூனிக்கான எடுத்துகிட்டு அப்படியே பறக்கும்போது கண்டினியூ பண்ணுறோம் கைஸ், ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ கைஸ். எனக்கு தெரிஞ்ச ஒரு மேபி ஒரு 20 கிலோமீட்டர் வரும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம அப்படியே பொறுமையாக ரைட் பண்ணிவிட்டு அப்படியே போகலாம் கைஸ், ஓகேங்களா? அகைன் சொல்கிறேன், ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்தால் ஏதாச்சும் சொல்லுங்கள், அந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் அதை மாற்றி நெக்ஸ்ட்டுலேருந்து கொஞ்சம் கரெக்டாக பண்ணுறேன் கைஸ், ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்கள் கைஸ், ஓகேங்களா? ஸோ மறக்காமல் உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டை கொடுங்க. ஸோ அப்போ தான் கைஸ் நான் மேலும் மேலும் வீடியோ போட கண்டிப்பாக ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும் கைஸ், ஓகேங்களா? ஃபுல் டிராஃபிக்காக இருக்குது கைஸ். நம்ம போகிற டைமில் அவ்வளோ வியூ பாயிண்ட் தெரியுமான்னு அப்படின்னு கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. ஏன்னா மேபி அங்கே வந்து ஒரு சின்ன கோவில்னால் ரொம்ப ஹோல்டு. ஸோ நம்ம போய் பார்க்கலாம் கைஸ், ஓகேங்களா? ஸோ அப்படின்னா வெளியே இருந்து கூட சும்மா நார்மலாக ஒரு பிக் எடுத்துகிட்டு வரலாம் கைஸ். கண்டிப்பாக மேபி நிறைய வளர்றேன்னு நினைக்கிறேன். என்னங்க அட்ஜஸ்ட் பண்ணிங்க, வீட்டு பிள்ளையாக நினச்சி மன்னிச்சிருங்க கைஸ். கொஞ்சம் ஓரமாங்க, நடு ரோட்லேயே வராங்க. இண்டிகேட் போட்டு திருப்பலாம் அப்படின்னு ஒரு மேனஸ்லாம் கிடையாது போல அவங்களுக்கு. ரோடு ரொம்ப டேமேஜாக இருக்குது. நம்ம போய் சேருமா அப்படின்றதே டவுட்டாக இருக்குது. அம்மா கைஸ், நம்ம வந்து நாளைக்கு வந்து டிகே பிக்சப் போகலான்னு இருக்கோம். ஸோ கண்டிப்பாக பிக்சப் போகலான்னு ஒரு பிளான் இருக்குது. ஏன்னா ஒரு சில ஆக்சசரிஸ்லாம் வாங்கணும் கைஸ், ஓகேங்களா? ஸோ வாங்கலாம் நாளைக்கு மேபி நம்ம போகிற விளாக் டிகே பிக்சப் போயிட்டு போகிற விளாகாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் கைஸ். ரோடு ரொம்ப மோசமாக இருக்குது. நம்ம வண்டி ஓட்டு போகிறதுக்குள்ளேயும் போதும் ஆகுது. சரிங்க, சொல்லியிருந்தா நான் வேற வழியாச்சும் போயிருப்பேனே. டைம் இருந்தால் அது பக்கத்துலேயே ஒரு ஃபால்ஸ் ஒன்று இருக்குது. ஃபால்ஸ் மீன்ஸ் வந்து அது என்ன தண்ணியில் வரும் இல்லைங்க, ஏரியிலேருந்து தண்ணி மாதிரி வரும்ல. ஸோ அதுதான் இருக்குது. நம்ம தேவை அவ்வளோ இல்லை, அதுதான் இருக்குது. நம்ம அதுவும் முடிஞ்சு அதையும் அப்படியே கவர் பண்ணிட்டு வருவோம் கைஸ், ஓகேங்களா? கைஸ், நான் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக அங்கே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னா ரோடு ரொம்ப மோசமாக இருக்குது. அப்படியே போயிட்டு அங்கே ஆல்மோஸ்ட் நம்ம ரீச் பண்ணிட்டோம். ஸோ நம்ம இன்னும் இன்னொரு 3-4 கிலோமீட்டர்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ சீக்கிரமாக போயிட்டு இருக்கோம் கைஸ். சன்செட் வேறு இறங்கிடுச்சு ஃபுல்லாக. ஸோ நம்ம அதுக்குள்ளே போகலாம் கைஸ்.
லெஃப்டா ரைட்டா மேபி லெஃப்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க பார்த்துக்கலாம். லெஃப்டாக இருந்தானே ரைட்டாக இருந்தானே போய் பார்ப்போம். ஓப்பன் இருக்கா தெரியல, நம்ம போய் பார்ப்போம். ஓப்பனில் இருந்தால் நல்லாயிருக்கும். ஐஸ் ஓப்பனில் தான் இருக்குது. உள்ளே போகலாமா? பைக் எடுத்துகிட்டு போகலாம் வாங்க. யார் கேட்க போகிறா, நம்ம போகிறது தானே. காரு ரைஸ் இதுதான். என்னடா ஃபஸ்ட்லேயே ஸ்டார்டிங்லேயே ஒரு சின்னதாக ஒரு வீடியோ காமிக்கிறானே, சின்னதாக ஒரு பார்வையை காமிக்கிறானேன்னு நினைக்காதீங்க. ஸோ இதுவும் ஒரு ஓல்டு தான். ஸோ ராஜாங்க கர்நாடகா சொல்லியிருக்காங்க. வாங்க அப்படியே பார்ப்போம். செம்மையாக இருக்குல்ல. சொன்ன அந்த பாறையால் செதுக்கப்பட்ட அந்த கோவில். ஸோ பாருங்கள், செமையாக அந்த கல்வெட்டில் கூட அழிச்சிட்டு இருக்காங்க பாருங்களேன், எந்த மாதிரி உடச்சி வச்சுருக்காங்க. ஓ ஷட் உடச்சி வச்சுருக்காங்க. ஸோ இந்த கோயிலில் பாருங்களேன் பயங்கரமாக இருக்கும். ஸோ பாறையாலே அப்படியே எவ்வளோ அழகாக செதுக்கியிருக்காங்க நம்ம முன்னோர்கள் பாருங்களேன். அப்போயே அவ்வளோ டேலண்ட்னா அவங்களா இப்போ இருந்திருந்தாங்கன்னா நம்ம நாட்டை எப்படி கூப்பிட்டு போயிருப்பாங்க யோசிச்சு பார்க்கவே பயங்கரமாக இருக்குல்ல. ஸோ கல்வெட்டில் அது எழுதியிருக்காங்க, நமக்கு என்னென்னு படிக்க தெரியாது. ஸோ சும்மா அப்படியே பார்ப்போம். கைஸ் நம்ம நினச்ச மாதிரி உள்ளலாம் இது பாருங்க கைஸ், உள்ள சாமி ஏதோ சாமி இருக்குது, என்ன சாமி நமக்கு சரியாக தெரியல. ஓகே கைஸ் பாருங்கள், சாமிலாம் இருக்குது வேறு மாதிரி இருக்குல்ல. ஸோ ஓகே, நம்ம இங்கேருந்து அப்படியே கிளம்பலான்னு நினைக்கிறேன். மேபி வந்து ஒரு சில ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இப்போ தான் வந்தோம் கைஸ். இதுதான் கைஸ் நம்ம அதோட பேக் சைடு. தென் இதுவும் ஒரு பாறை. இது மேலே என்ன இருக்குது அவ்வளோ ஒன்றும் இல்லை. பாறை அங்கேருந்து எப்படி தூக்கிட்டு வந்திருப்பாங்க அதை யோசிக்க வேண்டியதாக இருக்குது. சன்செட் தெரியுதா? அப்படியே ஜூம் பண்ணுறாருங்க. வா மறைய போகுது. டைம் ஆல்மோஸ்ட் ஒரு 6:30 கிட்ட ஆக போகுது. ஓகே கைஸ் உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் கொடுங்க. ஸோ நம்ம எந்த பைக்கில் ரைட் பண்ண போகிறோன்னா நம்ம RS 200 BS6. ஸோ இந்த பைக்கில் தான் ரைட் பண்ண போகிறோம். ஸோ கண்டிப்பாக உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் கொடுங்க. ஸோ உங்களுக்காக தான் நானும் இவ்வளோ எஃபெக்ட் போட்டு இனிமேல் வீடியோ போட போகிறேன். ப்ளஸ் நம்ம இங்கேருந்து கிளம்பலாம். கண்டிப்பாக இன்னொரு நாள் வந்து கரெக்டாக இன்னும் நல்லா கூட பார்த்துட்டு நிறைய டே இங்கே ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகலாம் கைஸ். ஓகேங்களா? ஸோ இந்த லொக்கேஷன் நம்ம இதுவும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கைஸ். ஓகேங்களா? ஸோ நம்ம வண்டி எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பலாம் கைஸ். டைம் ஆகிடுச்சு. ஸோ டைம் ஆகிடுச்சு தான், ஏன்னா ரொம்ப இருட்டாக போகுது. ஏன்னா 6:30 ஆகுது. இன்னும் பொழுது போலன்றது வானம் இன்னும் முள்ளன்றது கொஞ்சம் இதுவாக தான் இருக்குது கைஸ். இன்னும் இது கேட் திறந்து வச்சுருக்கலாம், நம்மளாவே இருக்குது. ஓகே எப்படியோ வெளியே வந்துட்டோம் கைஸ். கைஸ் நெக்ஸ்ட்டு ஒரு பெரிய பிளான் இருக்குது. நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டில் தான் கைஸ் இருக்குது. கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக எனக்கு ரொம்ப தேவைப்படுது கைஸ். நம்ம வீடியோ பார்க்குறவங்க புதுசாக பார்க்குறவங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கண்டிப்பாக பாருங்கள் கைஸ். ஓகேங்களா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணால் இன்னும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கைஸ். ஓகேங்களா? ஸோ நம்ம கரெக்டாக இன்னும் வீட்டுக்கிட்ட ரீச் ஆகிடும்னு நினைக்கிறேன். வீட்டுக்கிட்ட ரீச் ஆகணும் 30 கிலோமீட்டர் இருக்குது. ஃபைனலி நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ஆலில் போட்டுங்க. நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் கைஸ். தேங்க்யூ கைஸ். எல்லோரும் பார்த்து சேஃபாக இருங்க. லவ் யூ கைஸ்.